அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய விருச்சிகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில 1000 பிரச்சனை இருந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் ஏற்படக்கூடிய நவ பஞ்சம யோகத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை பற்றி விரிவாக பார்க்க போகிறேங்க. 30 ஆண்டுக்கு பிறகு ஏற்படக்கூடிய இந்த நவ பஞ்சம யோகத்தினால நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாத இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலைகளெல்லாம் கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் காணாமல் போகுதுங்க. கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுதுங்க. உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க. ஆசைகளும் கனவுகளும் அடுக்கடுக்காக நிறைவேற போகுதுங்க. தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க. உங்களுடைய குணம் போலவே உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்க போகுதுங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கானதுங்க. நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க தைரியம், சக்தி, போர்த்திறன், ஆரோக்கியம், நிலம், ஆற்றல், செயல்பாடு, போட்டி, தீவிரமான முயற்சி அப்படிங்கிற மாதிரி குணம் கொண்டவங்களா இருக்காங்க. ஆனா உண்மைய பேசும் நியாயமானவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு நடிக்கவே தெரியாதுங்க. விருச்சிகம் ராசிக்காரங்க பிடிவாதக்காரங்களா இருப்பாங்க. ஒருத்தரை நம்பிட்டா உயிரை கூட கொடுப்பாங்க, இல்லைன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஜோதிட சாஸ்திரத்துல கிரகங்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. இதனால ராஜயோகமும் ஏற்படும், சுப யோகமும் ஏற்படுங்க. இதனால நல்லது நடக்கும், கெட்டதும் நடக்குங்க. இந்த மாதம் சனி பகவானும் சூரிய பகவானும் கன்னி ராசியில இணைவதால உங்களுக்கு ராஜயோகம் ஏற்பட போகுதுங்க. இந்த யோகத்தினால உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து துன்பங்களும் காணாம போகுதுங்க. சனி பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் நீதி காரகன், தர்ம காரகன், ஆயுள் காரகன். இவங்க நீதி, நேர்மை, ஒழுக்கம், உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாருங்க. சூரிய பகவான் பார்த்துட்டா தந்தை மகன் உறவு, எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய பொது நல்ல குணம், இதையெல்லாம் சூரிய பகவான் குறிப்பாருங்க. சூரியனும் சனியும் இணைவதால தந்தை மகன் உறவு போல ஏட்டிக்கு போட்டியா இருந்தாலும் கஷ்டத்துல ஒருவருக்கொருவர் உதவி செய்வாங்க. சனி மற்றும் சூரியன் இணைவதால விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு சிரமங்கள் இருந்தாலும் நிலையான உயர்வு கிடைக்கும். சனி பகவான் சோதனைகளுக்கு பிறகு நிதி நிலையை உயர்த்தி கொடுப்பார். அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உயர்ந்த பதவிகளுக்கான வாய்ப்பு, வெளிநாடு தொடர்பான வேலைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எந்த வேலை செய்தாலும் தடைகளை தாண்டி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உறவுகளில் சோதனை இருக்கதாங்க செய்யும். அதை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாம். ஆனால் நீண்ட கால அமைதி உங்களுக்கு கிடைக்கும்.
நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் இருக்க போகுது. மூத்தோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆனால் சனி பகவானால் மன அழுத்தம், மூட்டு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. யோகா, தியானம், உடற்பயிற்சி செஞ்சு உங்களுடைய மன அழுத்தத்தை சரி செய்கிறது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் இந்த யோகத்தின் மூலமாக மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமைகளில் சனி பகவானை தரிசனம் செஞ்சுட்டு கருப்பு வஸ்திரம் சாற்றி எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க சனி பகவானை. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே காணாமல் போயிருங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்குங்க. உங்களுடைய உறவினர்களின் மூத்தார்கள், ஆன்மீக ஆசான்கள், பெரியோர்களின் ஆசீர்வாதமெல்லாம் உங்களுக்கு வலிமையை சேர்க்க போகுது. சிம்மம், தனுசு, மீனம் ராசியினரை நண்பராக நீங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறீங்க. விருச்சிகம் மற்றும் ரிஷபம் ராசிக்காரர்களிடம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. செலவு செய்வதில் கவனமாக இருக்கணுங்க. நிலம், தங்கம் வாங்குவது நல்லதுங்க. பங்கு சந்தையில் கவனமாக இருக்கணுங்க. பிள்ளையாரையும் லட்சுமி தேவியையும் வணங்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போயிருங்க. அரசாங்க துறையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுது. அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனை இருந்தாலும் வெற்றி கிடைக்க போகுது. நிதித்துறையில் இருப்பவங்களுக்கு மரியாதை கிடைக்க போகுது. மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் கிடைக்க போகுது. தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, வெளிநாட்டு வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க போகுது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உறுதியான புகழும் வாய்ப்புகளும் கிடைக்க போகுது. உங்கள் வாழ்க்கையே சொர்க்கமாக மாறப்போகுதுங்க. நவ பஞ்சம ராஜயோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அளவில்லாத அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்க போகுது. வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற வழியை பாருங்க. எடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் செய்து கொடுக்கக்கூடிய விருச்சிகம் ராசி அன்பர்களே, நீங்கள் நிதானமாக செயல்படுவதன் மூலமாக பல காரியங்களை சாதிக்க முடியுங்க. இந்த மாதம் அனுகூலமான பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. குரு பகவானின் மூலமாக உங்களுடைய தைரியம் அதிகரிக்க போகுதுங்க. சகோதரர்கள் வகையில் மிக நல்ல பலன்களையெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. நினைத்த வசதிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. எதிலும் லாபம் கிடைக்க போகுது. மனத்தெம்பு உண்டாக போகுது. வீடு, வாகனம் வாங்கும் எண்ணம் கைகூட போகுதுங்க. வாக்கு வன்மையால் காரியம் கைகூட போகுதுங்க. உங்களுடைய ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்க போகுதுங்க. தொழில் வியாபாரம் நல்ல நிலைமைக்கு உயரப் போகுதுங்க. போட்டிகள் நீங்க போகுதுங்க. எதிர்பார்த்த லாபம் கிடைக்க போகுதுங்க. தேவையான நிதி உதவி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண போறீங்க. நிலுவையில் உள்ள பணம் வந்து சேர போகுது. நிர்வாக திறமை வெளிப்பட போகுதுங்க. மேலிடத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் இந்த மாதம் நிச்சயமும் உங்களுக்கு கிடைக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்பட போகுதுங்க. வீட்டில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்க போகுதுங்க. பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்க போகுதுங்க. உறவினர்கள் மூலம் உங்களின் செயல்பாடுகளுக்கு ஆதரவு அதிகரிக்க போகுதுங்க. பெண்களுக்கு மனோதைரியம் கூட போகுதுங்க. உங்களுடைய அழகான சாமர்த்தியமான பேச்சால் எடுத்த காரியத்தில் வெற்றியடைய போறீங்க.
கலைத்துறையினருக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய போகுது. உங்களுடைய மறைமுக எதிரிகள் காணாம போக போறாங்க. உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கூட போகுதுங்க. அரசியல் துறையினருக்கு கடன் தொடர்பான பிரச்சனை தீரப்போகுதுங்க. பணவரத்து கூட போகுதுங்க. மனக்குழப்பம் நீங்க போகுதுங்க. திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெற போறீங்க. சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம். நிதானமா இருக்கிறது நன்மை தருங்க. ராகுவின் சஞ்சாரம் பணவரத்தை தரும். வேற்றுமொழி பேசும் நபரால நன்மை உண்டாக போகுது. மாணவர்களுக்கு கல்வி நிலை உயரப்போகுது. எதிர்பார்த்த உதவி உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. விருச்சிகம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் கிரக நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ராசியில் சந்திர பகவான் இருக்காருங்க. சுகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காங்க. பாக்யஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்காரு. தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்காரு. அவர் கூட சேர்த்து புதன் பகவானும் கேது பகவானும் இருக்காங்க. லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு. இந்த மாதம் ஏற்படக்கூடிய இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் பிரகாசம் வரப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியாக நிறைவேற போகுதுங்க. உங்கள் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் விசாகம் 4ஆம் பாதங்க. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்க போகுதுங்க. ஆடம்பர பொருட்களை வாங்க போறீங்க. கடந்த காலமாக தடைபட்ட அனைத்து காரியங்களுமே தடையில்லாமல் நடக்க போகுதுங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு படிப்புக்கேற்ற தகுதிக்கேற்ற வேலை நல்ல சம்பளத்தோட கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்கமாக மாறப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. விருந்துகளில் கலந்து கொண்டு சந்தோஷமாக இருக்க போறீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்பட போகுது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைய போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. நீங்கள் தனியார் துறையில் வேலை செஞ்சாலும் சரி, அரசு துறையில் வேலை செஞ்சாலும் சரி, நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள் திறமை மேம்பட போகுதுங்க. உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற போகுதுங்க. விரும்பிய இடத்துக்கு பணிமாற்றம் கிடைக்க போகுதுங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்க போறாங்க. சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து சேர போகுது. வேலையின்றி தவிப்பவர்களுக்கு வேலை கிடைக்க போகுது. படித்தவர்களுக்கு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்க போகுது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் இந்த மாதம் அருமையா இருக்க போகுதுங்க. நல்லதை நினைங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும்.
விருச்சிகம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறம், ஊதா நிறங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6, 8ங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள், வெள்ளிங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு, வடகிழக்குங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர், ரோஜா மலருங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும் தாங்க நடக்கும். உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நிறைய நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை தோறும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகருக்கு நெய் தீபம் போட்டு வணங்கி முருகர்கிட்ட உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிட்டு வாங்க. அவர் பார்த்துக்குவாருங்க. உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக முருகர் மாற்றிடுவார். நன்றி, வணக்கம்.